நம்ம லைஃப்ல நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா முட்டை ஆம்லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சாப்பிட்ருப்போம். நானும் விக்கியும் பாத்தீங்கன்னா ரீசெண்டா போயிட்டு வரும்போது ஒரு ஆம்லெட் கடையில பாத்தீங்கன்னா போயிட்டு ஆம்லெட் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்த மக்களே. ஆனா இந்த தம்பியோட நிலைமையே பாத்தீங்கன்னா ரொம்ப மோசமா தான் போயிட்டு இருக்கு. தம்பி பாத்தீங்கன்னா படிப்பு செலவுக்கு காசு இல்லாம ரொம்ப பரிதாப நிலையில தான் இருக்காரு மக்களே. இந்த தம்பிக்கு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாப்பா மட்டும் இருக்காங்க. இவங்க அப்பா அம்மா 2 பேரும் பாத்தீங்கன்னா ஒரு கல்யாணத்துக்கு போறப்ப பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க. சோ இந்த தம்பிக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கலாம் பாத்தீங்கன்னா ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. சோ நீங்க எத்தனை சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ அதை பாத்தீங்கன்னா நான் கால்குலேட் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைபருக்கு 5 ரூபா தான் பாத்தீங்கன்னா அந்த தம்பிக்கு கண்டிப்பா கொடுத்துருவேன். சோ கொடுக்கறதையும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோவா மேக் பண்ணி போட்டுற மக்களே. சோ எல்லாரும் இந்த தம்பிக்கு ஹெல்ப் பண்ற விதமா பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இந்த தம்பி பாத்தீங்கன்னா ஆம்லெட் கடை போட்டு டெய்லியும் பாத்தீங்கன்னா ஸ்கூல் போயிட்டு டெய்லியும் ஆம்லெட் கடையில ரன் பண்ணிட்டு இருக்காரு. சோ ஈவினிங் 5 மணில இருந்து நைட் 8 மணி வரையும் பாத்தீங்கன்னா இந்த கடையை ரன் பண்ணி ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா 500 ரூபா எடுப்பாராம். சோ அந்த 500 ரூபா பாத்தீங்கன்னா இந்த பாப்பாவோட செலவுக்கும் இவரோட படிப்பு செலவுக்கும் பாத்தீங்கன்னா ஆகுதுண்ணா அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த தம்பிக்காக ஹெல்ப் பண்ணுங்க மக்களே.